இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் இயேசு நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன். உண்மையான ஜெபம் என்பது நிறைந்த ஜெபத்தை நாம் விவிலியத்தில் பார்க்குறோம். இறைவாக்கினர் வழியாக, அப்போஸ்தலர் வழியாக, தீர்க்கதரிசிகள் வழியாக, இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பல்வேறு நிலைகளை எப்படிலாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்கார். இதெல்லாம் ஒரு பகுதி, இதுதான் அப்படின்னு நான் சொல்ல, ஒரு பகுதி. உண்மையான ஜெபம் என்பதற்கு ஒரு சில பகுதிகளை, உண்மையான ஜெபம் என்பதற்கு ஒரு சில பகுதிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையான ஜெபம் எது? மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வாசிக்கின்ற பொழுது இயேசு பெருமான் சொன்னார், நீ ஜெபிக்கின்ற பொழுது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு மறைவாய் உள்ள தந்தையை நோக்கி நீ ஜெபி. அப்ப மறைவாய் உள்ள தந்தையை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது மறைவாய் உள்ள ஜெபத்தை காணும் தந்தை உனக்கு பிரதிபலன் அளிப்பார். அப்போ உண்மையான ஜெபம்னா பிறர் பார்க்கும்படி ஜெபிக்கிறோம், அது குழுவாக ஜெபிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் உண்மையான ஜெபம் இயேசு பெருமான் இந்த வார்த்தையின்படி இங்கே பார்க்கின்ற பொழுது நாம் அநேக முறை இப்படிப்பட்ட ஜெபங்களை மேற்கொள்ள வேண்டும். அதை பிறர் பார்க்கும்படி ஜெபிக்கக்கூடாது. நம்ம பிறர் பார்க்கணும் அப்படின்ற ஜெபிக்கிறது வேற, கூட்டத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்க அது வேற. ஆனால் பிறர் பார்க்கணும், நம்மளும் ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு ஜெபிக்கக்கூடாது. பிறர் பார்க்கும்படி விளம்பர நோக்கத்துக்காக ஜெபிக்காதபடி, பிறர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்காதபடி, பிறர் நம்முடைய புகழ வேண்டும் என்று ஜெபிக்காதபடி, பிறர் மேலே உயர்த்த வேண்டும் ஜெபிக்காதபடி, நாமெல்லாம் ஜெபிக்கக்கூடிய மக்கள், நாமெல்லாம் ஜெபிப்பவர்கள், நல்லா ஜெபிப்பா நம்மளை சொல்லணும் என்று சொல்வதற்காய் ஜெபிக்காதபடி, நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், உன் ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன் ஜெபத்தை கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அறைக்குள் செல், கதவை தாளிடு, மறைவாய் உள்ள தந்தையை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போ எல்லாருக்குமே அறை இருக்குமா? சில பேருக்கு அறையே தான் வீடாக இருக்கிறது. அப்படின்னா இங்கே அறைக்குள் என்று சொன்னால் உன் இதயத்தின் கதவை தாளிடு, இதயத்தின் ஆழத்திலிருந்து செபின்னு சொல்றார். பிரியமானவர்களே, இதயத்தின் ஆழத்தில் செபி அப்படின்னா என்னன்னாக்கா, இதயத்துக்கு ஒரு தாழ்பாடு போடு. திருவெளிப்பாட்டில் வாசிக்கிறப்ப இதயத்தை திறன்னு சொல்வார். உன் இதயத்தை திற, நான் கதவை தட்டுகிறேன், யாராவது என் இதயத்தின் கதவை திறந்தால் உள்ளே வருவேன் அமர்வேன்னு சொல்லார். அது ஒரு நிலை. இங்க இதயத்தை பூட்டு அப்படின்னா என்ன? இதயத்தை பூட்டு, உலகத்தினுடைய சிந்தைகள், உலகத்தினுடைய எண்ணங்கள், உலகத்தினுடைய அந்த காரியங்கள் வராதபடி, உலகத்தினுடைய சிந்தைகள் எண்ணங்கள் வராதபடி அதற்கு தடை போடு. அந்த சிந்தையோடு நான் ஜெபிக்கக்கூடாது. உலகத்தினுடைய எண்ணங்களோடு, உலகத்துடைய போராட்டங்களோடு, உலகத்துடைய காரியங்களோடு நாம் இடைவிடாது. அந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஒரு லாக், நம்ம ஒரு பூட்டு போட்டுட்டு அந்த கதவை சாத்திடணும். உலகத்துடைய காரியம் எதுவுமே வராதபடி நாமும் ஆண்டவர் மட்டுமே. அதான், வேற ஒன்றும் இல்லை. இதயத்தை தாழ்ந்து சொன்னால் உலகத்துக்கான காரியங்களை, உறவுக்கான காரியங்களை, குடும்பத்துக்கான காரியங்களை, சமூகத்தான காரியங்களுக்கு நாம் தாளிட்டு விட்டு தந்தையோடு நாம் ஒன்றித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கும். இரண்டாவது பிரியமானவர்களே, பணிவோடு ஜெபிக்கணும். ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு பணி வரணும். ஏன்னா இயேசு பெருமான் பாருங்க எவ்வளோ பணிவா சிலுவையிலே ஜெபிச்சார்னு பாசிக்கிறோம். எபிரேயரில் வாசிக்கிறோம்ல, சிலுவையில் என்ன செய்கிறாரு? அப்படியே சாவிலிருந்து நம்மை மீட்க வல்லவரை நோக்கி பலத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் என்று சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ தாழ்ச்சியாக இயேசு பெருமான் ஜெபித்தார். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்ச்சி இருக்கணும். அவர்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5இல் வாசிப்பது போல மனத்தாழ்ச்சியை ஆடையாய் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும், மனத்தாழ்ச்சிக்குரியவர்களாக இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். அந்த இதில் வாசிக்கிறோம், லூக்காஸ் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை வாசிக்கிற போது 2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. பரிசேய ஆலயத்துக்குள்ளே போயிடான், தன்னை குறித்து பெருமையாக பேசி ஆயக்காரனை குறை சொல்லி ஜெபிக்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரனும், அந்த வரி தண்டுவன் ஆயக்காரன் அப்படியே ஆலயத்துக்குள்ளே நின்று வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க துணிவிட அப்படியே தன்னையே தாழ்த்தி எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரே, பாவி என் மீது இரக்கம் வையும். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தன்னை தாழ்த்தினா, ஆண்டவரே பாவி என்பதை ஒப்புக்கொண்டான். அவளை குறித்து குறை சொல்ல, தான் குற்றவாளி என்பதை தான் அவன் ஒப்புக்கொண்டான். ஆண்டவர் இரக்கத்துக்காய் மன்றாடினான். வானத்தை அண்ணாந்து பார்க்க துணிவில்லாதபடி முழந்தால்படி இட்டு தன்னை தாழ்த்து பணிந்து, ஆண்டவரே என் மீது இரக்கமா என்று சொல்லி ஜெபித்தான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. தாழ்ந்தோரை கடவுள் உயர்த்துகிறார், உயர்ந்தோரை கடவுள் தாழ்த்துகிறார். பணிவோடு ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, பழைய மொழிபெயர்ப்பில் சீராக் 35ஆம் அதிகாரம் 21 பழைய மொழிபெயர்ப்பில் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தாழ்ச்சியோடு எழுப்பப்படுகின்ற ஜெபம் மேகத்தை ஊடுருவும். மனத்தாழ்ச்சியோடு எழுப்பப்படுகின்ற ஜெபம் மேகத்தை ஊடுருவி பதிலும் ஆசிரமா அந்த பூமிக்கு வருமா. அப்போ மனத்தாழ்ச்சியோடு ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபம், பணிவோடு ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கிறது. மூன்றாவது பிரியமானவர்களே, பரிசுத்தத்தோடு ஜெபிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கக்கூடாது.
ஏன்னா நம்மலாம் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8இல் வாசிக்கின்ற பொழுது இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் இறைவனை காண்பார்கள் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14இல் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கடவுளை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3இல் வாசிக்கின்ற பொழுது நாம் எல்லோரும் தூயவராவதே, நாம் எல்லோரும் பரிசுத்தராவதே கடவுளுடைய திருவுளம் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பரிசுத்தத்தோடு ஜெபிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? கடவுளை பார்க்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏசாயா 59:1 வாசிக்கின்ற பொழுது மீட்க முடியாதபடி என் கரங்கள் குறுகி விடவில்லை, உங்கள் ஜெபங்களை கேட்க முடியாதபடி என் செவிகள் மந்தமாய் போய்விடவில்லை, மாறாக உங்கள் பாவங்களும் அக்கிரங்களும் என் முகத்தை உங்கள் மத்தியிலிருந்து மறைத்து கொண்டன. அங்கே பார்க்குறோம் பரிசுத்தமெல்லாம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த குரல் எங்கே போல? மேலே போல. இது இயேசுசாமிக்கே ஏற்பட்டுச்சு. சிலுவையில் இயேசுசாமி தொங்குகிறார். இயேசுசாமி பாவம் செய்யவில்லை, உலகத்தின் பாவத்தை தன் மீது சுமந்தபடினால அவருக்கு மேலே என்ன இருக்குன்னா உலகத்துடைய பாவம் ஃபுல்லாக மறைச்சிருக்கு. ஆகவே இவர் எழுப்புகிற குரல் தந்தைகிட்ட போல, தந்தை கொடுக்குற பதில் இவருக்கு வரல. இந்த பாவம் இவருடைய குரலையும் தடுத்தது பிரியமானே. இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமல்ல. அப்படின்னால் பாவத்துக்காக ஜெபிக்கலாம், ஆண்டவர் நம்ம ஜெபங்களை கேட்பார். ஆனால் பாவத்தோடு ஜெபிக்கின்ற போது நம் ஜெபங்களை கேட்க மாட்டார். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஜெபமாக இருக்கணும்னு சொன்னால் பரிசுத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும். சொல்லிலே, செயலிலே, சிந்தனையிலே, கடமையிலே, நடையிலே, உடையிலே, பார்வையிலே, ஆவியிலே, ஆன்மாவிலே பரிசுத்தம், தூய்மை என்பிக்கப்பட வேண்டும், குடியிருக்க வேண்டும். 2வது பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிந்து பேசி ஜெபிக்கணும். பரிந்து ஜெபிக்க நமக்காக மட்டும் ஜெபிக்காதபடி நம்முடைய ஜெபம் ஒரு உண்மையான ஜெபமாக இருக்குனாக்கா பிறருக்காக ஜெபிக்கின்ற, பிறர் தேவையறிந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. யோபுவின் நூல் 42ஆம் அதிகாரம் 10இல் யோபுவின் நண்பர்கள் ஏதோ கோபத்துக்கு ஆளாகிறாங்க. கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய புண்ணுக்காக, தன்னுடைய நிலைக்காக, தன்னுடைய அவல நிலைக்காக ஜெபிக்காதபடி நண்பர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நண்பர்களுக்காக யோபு ஜெபித்தார். அங்கே நண்பர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். யோபுவும் தான் இழந்தையெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, ஸ்தேவானை முடியப்பறை குறித்து வாசிக்கிறோம். திருத்துதர் பணி 7ஆம் அதிகாரம் 60இல் அவர் சாக கிடக்கிறார். அவர் கல்லால் எரிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாருனாக்கா தனக்காக ஜெபிக்காதபடி அங்கே பார்க்குறோம். திருத்துதர் பணி 7ஆம் அதிகாரம் 60இல் அவர் என்ன ஜெபம் பண்ணுறார்? ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதையன்னு சொல்லி அவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இயேசுசாமியுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். லூக்காஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 34இல் இயேசு பெருமான் இதோ வானத்துக்கு பூமிக்கு அப்படியே உயிர் போகிற நிலையை துடிச்சிட்டு இருக்காரு. அப்போ கூட தனக்காய் ஜெபிக்காதபடி அவர் என்ன செய்கிறாரு? அங்கே சொல்கிறாரு, இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பாகலை மன்னியும் தந்தையேன்னு சொல்லி தந்தையை நோக்கி ஜெபிப்பதை பார்க்குறோம். எல்லாம் அவங்கவுங்களுக்கு பாடுகள் இருக்குது. பாடுகள் மத்தியிலும், துன்பத்தில் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும் உயிர் போகிற நிலையில் கூட தனக்காய் ஜெபிக்காதே பிறருக்காய் பரிந்து பேசி ஜெபித்தார்கள். அப்படி என்றால் பிறருக்காய் பரிந்து பேசுகிற ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கிறது. எல்லாவற்றும் மேலாக கடைசியாக பிரியமானவர்களே, நீதிமொழி 28:9 வாசிக்கிறோம். பழைய மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டுகிறது, கடவுளுடைய வார்த்தையை இதயத்தில் சுமக்காதவருடைய ஜெபம் அருவருப்பானது. ஒரு செபிக்கிற மகன், செபிக்கிற மகள், செபிக்கிற சகோதரி, செபிக்கிற சகோதரி இருக்கான்னு சொன்னால் அவனுடைய இதயத்திலே, அவருடைய உள்ளத்திலே கடவுளுடைய வார்த்தை இருக்கணும். கடவுளுடைய வார்த்தையை இதயத்தில் சுமக்காதபடி செபிக்கிறோடைய ஜெபம் கடவுளுடைய பார்வையிலே அருவருப்பானது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16இல் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவளத்தோடு உங்கள் இருதயங்களில் குடிகொள்வதாக. எரேமியா 31:33 வாசிக்கிறோம், நாம் நம் திருச்சட்டத்தை அவர் உள்ளத்தில் வைப்போம், இதய பலகைகளில் எழுதுவோம், அவர்கள் நமக்கு மக்களாக இருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாக இருப்பேன்னு சொல்கிறார். அப்ப இந்த திருச்சட்டத்தை, நியாயப்பிரமாணத்தை, இறைவார்த்தையை கடவுள் எங்கே வைக்க விரும்புகிறார்? நம் உள்ளத்தில் வைக்க விரும்புகிறார். செவி கொடுத்து வார்த்தையை கேட்போம் என்று சொன்னால், பேசுவோர் ஆண்டவர் என்று சொல்லி செவி கொடுத்து வார்த்தையை கேட்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்குள்ள தங்கும். அப்போ இதயத்தில் வார்த்தையை சுமந்தவர்களாய் செபிக்கின்ற பொழுது பிரியமானே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே விளம்பரம் இல்லாமல் செபிக்கின்ற பொழுது, உலகத்தினுடைய காரியங்களுக்கு நான் கதவை பூட்டி இதே ஆழத்தில் செபிக்கின்ற பொழுது, பணிவோடு செபிக்கின்ற பொழுது, மனத்தாட்சியோடு செபிக்கின்ற பொழுது, பரிசுத்தோடு செபிக்கின்ற பொழுது, பரிந்து பேசி செபிக்கின்ற பொழுது, இறைவார்த்தை சுமந்து செபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? உண்மையான ஜெபமாக இருக்கிறது. அந்த உண்மையான ஜெபத்தை குறிப்பாக இந்த தவக்காலங்களை ஏறெடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.